ஹலோ, இன்றைக்கி நம்ம வந்து ஹோம்மேட் கிட் டாக்டர் கிட் தான் பண்ண போகிறோம். வெல்கம் சுட்டீஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. இதுதான் வந்து நம்ம செஞ்ச டாக்டர் கிட். நான் பண்ணிவிட்டேன், அது ஒரு ரிவ்யூ வீடியோவாக தான் போடுறேன். இதை வந்து ஒரு பாக்ஸில் நான் A4 ஷீட் வச்சு இது பண்ணியிருக்கேன். கலர்ஸ் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கிளிட்டர் ஷீட் இல்லை டேப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அதை யூஸ் பண்ணல, சிம்பிளாக ஜஸ்ட் பெயிண்ட் வச்சே பண்ணியிருக்கேன். அந்த ப்ளஸ் போட்டதெல்லாம் பெயிண்ட் வச்சு தான் பென்சிலில் ஃபஸ்ட் ட்ரா பண்ணிட்டு. இதெல்லாம் வந்து நான் பண்ண திங்ஸ். அசம்பிள் பண்ணோம், நான் பண்ணலை. இது வந்து ஸ்கெட்டஸ்கோப். இது வந்து நம்ம தலையில் போடுற ஹேர் பேண்ட் வச்சு பண்ணேன். அதில் வந்து பிளாக் கலரில் என்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் பிளாக் கலர் பெயிண்ட்டோ இல்லை ரிப்பனோ சுற்றிக்கலாம். இது வந்து ஸ்கெட்டஸ்கோப். ஒரு மூடி தான் அந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்குது. இது வந்து நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிசரே இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ இது சின்னதாக கொஞ்சம் இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. இது வந்து மெடிசன்ஸ், பேண்டேஜஸ், அப்புறம் வந்து கீழே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வச்சுருக்கேன். அதை அரேஞ்ச் கரெக்டாக பண்ணல. ஸோ இப்போ பண்ணிடலான்ட்டு நான் இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போடுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது வந்து ரவுண்டு, இது வந்து இப்போ டியூபு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அதனால் இப்படி ஆகிடுச்சு. இது வந்து ரெட் கலரில் ரவுண்டு, கொஞ்சம் நிறையா இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி சிசர் வச்சுருக்கோம்ல, அதில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ இப்படி அடுக்கி எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சிடலாம். அப்புறம் வந்து இருங்க, இப்படி வச்சா எனக்கு சரியில்லை. இது நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பேண்டேஜஸ் வந்து 3 சைஸில் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசாக, ஒன்று மீடியமாக, இன்னொன்று சின்னதாக. இதில் வந்து மீடியமாக இருக்கிறது அப்படியே மேலே அடுக்கி இதை எடுத்து அதுக்கு கீழே மெடிசன் வச்சுருக்கோம்ல, அதுக்கு கீழே வச்சிடுறேன். அது கீழே வச்சிட்டா நல்லாயிருக்கு. ஸோ அது அழகாக இருக்குது சொல்லிட்டு அப்படியே. இது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வித் பென்னு எழுதணும்ல. அதில் ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த மெடிசன்லாம் எழுதி தருவாங்க, இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்று எழுதுவாங்கள்ல. அது நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து இது எப்படி வச்சு பெண்ணை வந்து நான் வந்து ஸ்டெடியாக வைக்கிறேன். இது பறந்து போயிட்டே இருக்குது. இருங்க வைக்கிறேன். இப்போ வச்சாச்சு. இது வந்து பென் அப்புறம் இன்ஜெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ அதனால் இதை இன்ஜெக்ஷன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி தான் விளாட்றேன். நீங்கள் எல்லாம் இன்ஜெக்ஷன் நம்ம ஃபில் பண்ணுறது போல் அதில் ஊசி இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அதுக்கு இன்ஜெக்ஷன் வேணால் தனி வீடியோ போடுறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோடய திங்ஸ். இவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து ஒரு சின்ன பாக்ஸாக, அதில் மேலே கலரிங்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து உள்ளே நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எடுக்கிறேன். எடுத்தாச்சு. இது வந்து மெடிசன், பேண்டேஜஸ், ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு, பென் ஆஸ் வெல் அஸ் இன்ஜெக்ஷனு, தென் வந்து இது வந்து சிசர்ஸு, இது வந்து ஸ்கெட்டஸ்கோப்பு. அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. இதுதான் டாக்டர் கிட்டோட இது ஹோம்மேட் டாக்டர் கிட் வந்து இது கொஞ்சம். ஆனால் நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டெக்கரேட்டிவாக கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் இந்த ஹோம்மேட் டாக்டர் கிட். இருங்க, இது கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுறேன். இப்படி தான் வந்து நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த டாக்டர் கிட் வந்து இப்படி தான் இருக்கும். சின்ன பசங்க விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்ம டாக்டர் கிட். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.